உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 24 6 மாதம் 2026 புதவாசரம் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை, பராபவ வருடம் ஆனி மாதம் 10ஆம் நாள், தசமி திதி, சித்திரை நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சுப முகூர்த்த நாள். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் அமைதி, ரிஷபம் உயர்வு, மிதுனம் சுகம், கடகம் லாபம், சிம்மம் வரவு, கன்னி பிரீதி, துலாம் நட்பு, விருச்சிகம் செலவு, தனுசு நிறைவு, மகரம் பக்தி, கும்பம் வெற்றி, மீனம் எதிர்ப்பு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிறைய பேர் பார்க்குறீங்கள், அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சில ஆன்மீக விஷயங்களை பற்றி இன்றைக்கு நான் பேச போகிறேன். ஆலய வழிபாடு. கோயிலுக்கு போகக்குள்ள நாங்கள் கோயிலில் ஒரு நிலைப்படி ஒன்று இருக்கும். கோயிலுக்கு போகக்குள்ள ராஜகோபுரத்துக்கு கீழே ஒரு படி ஒன்று வச்சிருப்பினோம். அந்த படியை எல்லாரும் தாண்டி போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்கள். உங்களுக்கு ஒரு கேள்வி, இது ஏன் இந்த படியை நாங்கள் தாண்டி செல்ல வேண்டும்? அந்த படியை மிதித்து போகக்கூடாது. சில பேர் விஷயம் தெரியாமல் அந்த படிக்கு மேலே காலை வச்சு மிதித்து போகிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அது தவறு. இது தெரியாட்டி தெரிஞ்சு கொள்ளுங்கோ. எப்போ ஆலயத்திற்கு போனாலும் ராஜகோபுரத்துக்கு கீழே ஒரு படி ஒன்று வச்சிருப்பினோம். அந்த படியில் கமலம், தாமரை பூ செதுக்கி இருப்பினோம். அது அநேகமாக கருங்கல்லில் தான் அந்த படி கட்டியிருப்பினோம். சில ஆலயங்களில் சீமேந்தில் கூட கட்டியிருக்கலாம். பெரிய கோயில்கள் எல்லாம் கருங்கல்லில் ஒரு பெரிய படி ஒன்று வாசலில் வச்சிருப்பினோம். அதுக்கு மேலே தாமரை பூவை வரைந்திருப்பார்கள். கமலாசனம்னு பேர். கமலம், தாமரை பூ வரைந்திருப்பார்கள். அந்த படியை எல்லாரும் தாண்டி போகிறத பார்த்துருப்பீங்கள். நீங்களும் எப்போ கோயிலுக்கு போனாலும் அந்த படியை மிதித்து அந்த படிக்கு மேலே ஏறி போகக்கூடாது. அது எவ்வளவு பெரிய படியாக இருந்தாலும். சில கோயிலை பெருசாக வச்சிருப்பினோம், கஷ்டப்பட்டு தாண்டி போவினம். அதை தாண்டி போவதற்கு காரணம் என்ன? ஏன் அந்த படியை மிதிக்கக்கூடாது என்றதை பற்றி பார்க்க போகிறோம். சாஸ்திரம் சொல்லுது அந்த படியை மிதிக்கக்கூடாது.
அந்த படியை நாங்கள் தாண்டி போக வேண்டும். முடிந்தால் தொட்டு வணங்கி விட்டு, நிறைய பேரை பார்த்துருப்பீங்களா, அந்த படியை தொட்டு கும்பிட்டு அந்த படியை தாண்டித்தான் கோயிலுக்குள்ளே போவினோம். நான் நிறைய எபிசோட்டில் ஆலய வழிபாடுகளை பற்றி, கோயிலுக்கு போனால் எப்படி கும்பிடணும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, இதை பற்றியெல்லாம் நிறைய எபிசோட் பேசியிருக்கிறேன். இன்றைக்கும் ஒரு அம்மா கேட்ட கேள்விக்காக அதை பற்றி சொல்கிறேன். எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் வைப்ரேஷன். நாங்கள் கோயிலுக்கு போகும்போது எங்களுடைய மனசில் நிறைய எதிர்மறை எண்ணங்கள் இருக்குது. அந்த படியை எப்போ தாண்டுறோமோ அதோட அந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நீங்கி நேர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் நீங்கி எங்களுக்குள்ள பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகும். அந்த படியை தாண்டேக்குள்ளே அந்த விஷயம் நடக்கும். அதனால தான் அந்த படியை மிதிக்காமல் அந்த படியை தாண்டி போக வேண்டும். எங்களுக்குள்ள நிறைய தீய குணங்கள் இருக்குது. ஆணவம், கண்மம், மாயை, மதம், மாச்சரியம், காமம், கோபம், குரோதம், சரியாக 8 விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 8 தீய எண்ணங்களும் மனிதர்களுக்குள்ளே இருக்கின்றது. நாங்கள் எல்லாம் கடவுளிலேயே, தெய்வ பிறப்பில்லையே, தெய்வீக பிறப்பில்லையே, நாங்கள் எல்லாம் 6 அறிவு கொண்ட சாதாரண மனிதர்கள். எங்களுக்குள்ள காமம் இருக்குது, கோபம் இருக்குது, குரோதம் இருக்குது, மதம் இருக்குது, மாச்சரியம் இருக்குது, ஆணவம் இருக்குது, கண்மம் இருக்குது, மாயை இருக்குது. இந்த மாதிரி 8 தீய குணங்களும் மனிதர்களுக்குள்ளே இருக்கின்றது. இந்த 8 தீய குணங்களும் அந்த படியை தாண்டேக்குள்ள அந்த படியோட இந்த 8 தீய குணங்களும் நின்று விடுவதாக ஆன்மீகம் சொல்லுகின்றது. அந்த படியை தாண்டும் மட்டும் எங்களுக்கு இருக்கிற கோபம் இல்லாமல் போயிடும், எங்களுக்குள்ள இருக்கிற காமம் இல்லாமல் போயிடும், எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மதம் இல்லாமல் போயிடும், மாச்சரியம் இல்லாமல் போயிடும், எங்களுடைய ஆணவம் இல்லாமல் போயிடும், போட்டி இல்லாமல் போயிடும், பொறாமை இல்லாமல் போயிடும், வஞ்சகம் இல்லாமல் போயிடும். எல்லா தீய எண்ணங்களும் அந்த படியை தாண்டுவதோட நாங்கள் விட்டு விட்டு செல்ல வேண்டும் என்றதுனால தான் அதில் ஒரு படியை அமைச்சு அதை கடக்க சொல்லியிருக்கணும். தீய எண்ணங்களை எல்லாம், நெகட்டிவ் வைப்ரேஷன்களை எல்லாம், எதிர்மறை எண்ணங்களை எல்லாம், கெட்ட குணங்களை எல்லாம் அந்த படியை தாண்டுறதோடு விட்டுட்டு தூய மனதோடு, தூய எண்ணத்தோடு, நல்ல சிந்தனையோடு எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்று போட்டி பொறாமையெல்லாம் விட்டுட்டு அந்த படியை தாண்டி போக வேண்டும். அந்த படியை தாண்டுறதோடு நீங்கள் நினைக்க வேண்டும், இந்த தீய எண்ணங்களை எல்லாம் இந்த படிக்கு இந்த பக்கம் விட்டுட்டு தூய எண்ணத்துடன் அந்த படியை தாண்டி போகின்றேன் என்று நினைக்க வேண்டும். அதுதான் உண்டு. இறைவன் கருணை வடிவானவர், உன்னை நம்பி வந்திருக்கின்றேன் என்கின்ற எண்ணம் கோயிலுக்குள்ளே போகக்குள்ளே வரணும். எப்போ ஆலயத்திற்கு போனாலும் நீயே துணை, நீதான் துணை, நீ மட்டுமே துணை என்கின்ற எண்ணம் பெற வேண்டும். இறைவா, உன்னை நம்பி வந்திருக்கின்றேன், கொஞ்சம் கூட அப்பழுக்கு இல்லாமல், சந்தேகம் இல்லாமல், பூரண நம்பிக்கையுடன் இறைவனை நம்பி ஆலயத்திற்கு செல்லுங்கள். கொஞ்சம் கூட உங்களுக்கு சந்தேகம் வரவே கூடாது. கோயிலில் போய் இறைவனை நம்புறதில் உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. எத்தனையோ தரம் வந்துட்டேன், கும்பிட்டுட்டேன், என்ன நடந்துச்சுது, ஏதோ கும்பிடுறேன், நடக்குமோ நடக்காதோ தெரியாது, இது சரி வருமோ சரி வராதோ தெரியாது,
இது ஒத்து வருமா ஒத்து வராதா தெரியாது என்கின்ற எல்லளவும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. இறைவனை சரணடையுங்கள், இறைவனை நம்புங்கள், இறைவனை முழுமையாக நம்புங்கள், கசட அற நம்புங்கள், பூரணமாக நம்புங்கள். இறைவனை சரணடை. நீதான் துணை, உன்னை விட்டா வேற யாரும் இல்லை. இந்த காரியத்தை நீதான் செய்து தர வேண்டும். நீ கண்டிப்பாக செய்து தருவாய். இந்த காரியம் இறைவனால் தான் முடியும். இறைவனை விட்டால் எனக்கு வேற எந்த கதியும் இல்லை, எந்த வழியும் இல்லை என்று இறைவனை பூரணமாக நம்புங்கள். அந்த படியை தாண்டி காலை உள்ள வலது காலால் தாண்டணும். வலது கால கோயிலில் வச்சோன்னு இறைவன் மேல் பூரணமாக நம்புங்கள். இறைவன் கருணை வடிவானவர். ஒரு விஷயத்தை ஆழமாக புரிஞ்சு கொள்ளுங்கோ. உங்களுக்கு எதை செய்வதனாலும் இறைவனுக்கு எந்த குறைவும் ஏற்பட போவதில்லை. உங்களுக்கு ஒரு 100 ரூபா காசு கொடுக்கறதுனால இறைவனுக்கு எந்த நட்டமும் பெறப்போகிறது இல்லை. இறைவனை நம்பி உள்ளே செல்லுங்கள். நீங்கள் நினைத்தது நடக்கும். நடக்கவில்லை என்றால் உங்களுடைய வழிபாட்டில் தான் குறையே விட இறைவனில் குற்றமில்லை. என்ன நேயர்களே, நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.